மனிதன் வாழ்வில் ஒரே ஒரு இடம் இருக்கு. அதை யாரும் முழுமையாக நுழைய முடியாது. அந்த இடம் உங்கள் உள்ளறை. வெளியில் வீடு இருக்கு, அதில் சுவர்கள் இருக்கு, கதவுகள் இருக்கு, ஜன்னல்கள் இருக்கு. ஆனா உங்களுக்குள் இருக்கும் உள்ளறை, அதில் சுவர் இல்ல, பூட்டில்ல, ஆனால் ஒளி இருக்கு. இந்த அத்தியாயம் அந்த உள்ளறையின் அமைப்பை, அது எப்படி நம்மை வடிக்கிறது, ஏன் அதிலிருந்து சில நேரம் தப்பி ஓடணும் போல இருக்கும், ஆனா இறுதியில் அதுவே நம்முடைய மிகப்பெரிய ஆசானாக மாறுகிறது என்று சொல்கிறது. உங்கள் உள்ளறையில் ஓடும் ஒலி வெளியில் ஒருவரும் கேட்க முடியாதது. உங்கள் உள்ளறையில் எப்போவுமே ஒரு ஒலி ஓடிக்கொண்டே இருக்கும். அது சில சமயம் சந்தோஷமான ஓசை, சில சமயம் துக்க ஓசை, சில வேளைகளில் பயத்தின் சத்தம், திடீரென நம்பிக்கையின் துடிப்பு. இந்த ஓசைகள் உலகம் புரியாது, உங்களுக்கு மட்டும் தெரியும். அதனால்தான் உள்ளறை ஒவ்வொருவருக்கும் தனித்தனி உலகம். உள்ளறையின் சுவர் நாம் கட்டின சுவர்தான், யாரும் கட்டியதல்ல. ஒரு பெரிய உண்மை, உள்ளறை சுவர் யாரும் உங்களுக்காக கட்டவில்லை, நீங்களே கட்டினீர்கள். யாரோ சொன்ன கசப்பான வார்த்தையாலோ, யாரோ தந்த துன்பத்தாலோ, சொல்லப்படாத சில கனவுகளாலோ, நிறைவேறாத சில ஆசைகளாலோ, நம்ம சின்ன வயசு பாதிப்புகளாலோ அனைத்தும் சேர்ந்து உள்ளறை சுவரை உருவாக்கின. அந்த சுவருக்கு பெயர், நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நான். இந்த வாக்கியம் பலருடைய வாழ்வை பூட்டிவிடும். உள்ளறையின் ரகசியம், அது ஒருபோதும் மூடிப்போகவில்லை. அதிசயமான உண்மை என்னன்னா, உங்கள் உள்ளறை எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் அது ஒருபோதும் மூடப்பட்டதில்லை, அது திறந்திருக்கும். ஆனா நீங்கள் வெறும் வெளியிலேயே அதிக நேரம் செலவழிக்கிறீர்கள். ஆனா உள்ளறை மெதுவா சொல்லும், ஒரு நிமிடம் வாங்க, உங்களுக்காக நான் இருக்கேன். உள்ளறை பயமூட்டும் காரணம் நீங்கள் மட்டும்தான் உள்ளே இருப்பதால். உள்ளறையை பலர் பயப்படுவதற்கு காரணம் அது மிக அமைதியாக இருப்பதால். அந்த மௌனத்தில் உங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அது சாதாரண விஷயமில்லை. உங்களுக்கே உங்களை எதிர்கொள்வது ஒரு பெரிய ஸ்டண்ட். அங்கதான் பலருக்கு பயம் வருகிறது. ஒரு நாள் நீங்கள் 5 நிமிடம் அந்த உள்ளறையில் அமைதியா உட்கார்ந்தால் அது உங்களை மாற்றும். உள்ளறையின் ஒலி மெல்ல மெல்ல ஞானமாக மாறும். உள்ளறையில் இருக்கும் ஒலி சில நாட்களுக்கு அசம்பாவிதமாக இருக்கும், ஆனா தினமும் ஒரு நிமிஷம் சென்றால் மாறத் தொடங்கும். ஒலி என்பது வெளியே மட்டும் நிகழும் ஒன்றல்ல. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஒலி எப்போதும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். அதற்கு வார்த்தைகள் இல்லை, அதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் அந்த ஒலி நமக்குள் வாழும் உண்மையின் சுவாசம். அதை கேட்பவனே ஞானி. அந்த ஒலியை கேட்ட முதல் நபர் இன்றைய கதையின் நாயகன். மலைகளில் உள்ள மடங்கள் பொதுவாக அமைதியின் உருவகமாகும். அங்குள்ள காற்று கூட தியானத்தில் பாய்வது போல் தெரிகிறது. அது அப்படிப்பட்ட ஒரு இரவு. வானத்திலிருந்து பனி மெதுவாக விழுந்து கொண்டிருந்தது. மலைச்சிகரங்களுக்கு இடையில் சந்திரன் வெள்ளி ஒளியின் நீண்ட கோடுகளை வரைந்தது. அந்த ஒளியில் மடத்தின் மரவாயில் மென்மையாக பிரகாசித்தது. அந்த வாயில் பல வருட அமைதியின் பாதுகாவலர். ஒவ்வொரு இரவும் அமைதியாக நின்றது. ஆனா அந்த இரவு பரந்த அமைதியின் மத்தியில் ஒரு தட்டல் ஒலி கேட்டது. அது ஒரு மெல்லிய சத்தம், ஆனால் அதன் பின்னால் ஒரு ஆழமான ஏக்கம் இருந்தது. அதை கேட்ட ஒரு துறவி அமைதியாக தன் பாயிலிருந்து எழுந்தார். தொலைதூர மணியும் சத்தம் போல அவரது கால்கள் மரத்தரையில் சறுக்கிச் சென்றன, அவர் வாயிலை அடையும் வரை. அவர் அதை திறந்தார். அவர் முன் ஒரு இளைஞன் நின்றான், மழையில் நனைந்து களைப்புற்ற முகத்துடன். அவன் ஆழமாக வணங்கினான். ஐயா, நான் வழி தவறிவிட்டேன். இரவு எங்கே போக வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. நான் இங்கே இரவு ஓய்வெடுக்கலாமா? துறவி சிரித்தார். அந்த புன்னகையில் புனித அமைதி இருந்தது. இந்த மடாலயம் எப்போதும் திறந்திருக்கும் என்று அவர் கூறினார். அந்த இளைஞன் உள்ளே நுழைந்தான், நெருப்பின் அருகே அமர்ந்தான். குளிர் அவனை எலும்பு வரை உறைய வைத்தது. ஆனால் மெதுவாக நெருப்பு வெளிச்சத்தின் அரவணைப்பில் அவனது கண்கள் மென்மையான. அந்த நேரத்தில் அவன் ஏதோ ஒன்றை உணர்ந்தான். இந்த இடம் வித்தியாசமாக இருந்தது. இங்கே எந்த சத்தமும் இல்லை. அவன் தூக்கத்தில் மூழ்கினார், ஆனால் அது சாதாரண தூக்கம் அல்ல. அவனது கனவில் ஒரு நிழல் அவனை நெருங்கியது. அது ஒரு நபர் அல்ல, ஆனால் ஒரு சத்தம் அவனது மனக்கதவை மெல்ல தட்டுகிறது. அவன் திடீரென விழுத்தான். வெளியே பனி இன்னும் விழுந்து கொண்டிருந்தது, ஆனால் அவனுக்குள் ஏதோ ஒன்று விழித்திருந்தது. அவன் உன்னிப்பாக கேட்டான். எங்கும் அமைதி நிலவியது, ஆனாலும் அந்த அமைதியிலிருந்து ஒரு மென்மையான அதிர்வு எழுந்தது. அது காற்றின் சத்தமாகவோ அல்லது அவனது சொந்த இதய துடிப்பின் தாளமாகவோ இருக்கலாம். இது என்ன? எனக்குள் யார் பேசுகிறார்கள் என்று அவன் கிசுகிசுத்தான். பதில் வந்தது, அமைதியாக. காலை விடிந்தது. சூரிய ஒளி மலைகளை தழுவியது. உருகும் பனி பூமியை ஈரமாக்கிய மடாலய மைதானத்தில் அவன் அலைந்தான். ஒரு கல்லில் தியானத்தில் ஆழ்ந்து அமர்ந்திருந்த துறவியை கண்டான். அசையாமல் இருந்தார், ஆனால் முற்றிலும் உயிருடன் இருந்தார். அவர் முன் மண்டியிட்டு, ஐயா, அந்த சத்தம் என்ன? நான் அதை கேட்டேன், ஆனால் அதன் மூலத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அது எங்கிருந்து வருகிறது என்று கேட்டான்.
துறவி அவனை அமைதியாக பார்த்து புன்னகைத்தார். இது ஒரு ரகசியம் என்று அவர் கூறினார். அதை அறிய வேண்டுமானால் நீங்கள் ஒரு துறவியாக வேண்டும். அந்த இளைஞன் ஆச்சரியப்பட்டான். நான் எப்படி ஒரு துறவியாக முடியும்? இது ஒரு நீண்ட பயணம் என்று குரு மெதுவாக சொன்னார். வெளியில் அல்ல, உன்னோக்கி. அந்த ஒற்றை வாக்கியம் அவனது வாழ்க்கையை மாற்றியது. அவன் மடத்தை விட்டு வெளியேறினார். ஆனால் அந்த ஒலி அவருடன் சென்றது. ஆண்டுகள் கடந்து போயின. சூரிய ஒளியில் பனி உருகுவது போல. அவன் பல ஆசிரியர்களை சந்தித்தான், பல வேதங்களை படித்தான், பல தத்துவங்களை படித்தான். ஆனால் அந்த ஒலியின் ரகசியம் எங்கும் காணப்படவில்லை. தியானத்தின் போது சில நேரங்களில் ஒலி திரும்பும், மறக்கப்பட்ட ஞாபகம் போல கிசுகிசுக்கும். அந்த ஒலி அவன் தயாராக இருப்பதற்காக காத்திருக்கிறது என்று அவன் உணரத் தொடங்கினான். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவன் அதே மடத்திற்கு திரும்பினார். இப்போது அவன் ஒரு துறவி. அமைதியான கண்கள், அமைதியான முகம். அதே கதவை தட்டினார். வயதான துறவி அதை திறந்து சிரித்தார். நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்று அவர் கூறினார். இப்போது உங்களுக்கு ரகசியம் தெரியலாம். அவர்கள் மடாலயத்தின் வழியாக ஒன்றாக நடந்தார்கள். சில கதவுகள் ஒளிர்ந்தன, சில கதவுகள் அமைதியாக இருந்தன. ஒவ்வொன்றின் பின்னாலும் ஒரு அமைதி நினைவு தூங்கியது. கடைசியாக வயதான துறவி நின்றார். இதுதான் இறுதிக் கதவு என்று அவர் கூறினார். அதற்கு அப்பால் ஒளியின் ரகசியம் இருக்கிறது. அவர் சாவியை கொடுத்தார். இளைஞுறவி கதவை திறந்தார். அந்த நொடியில் உலகம் அசைந்து போனது. உள்ளே அவர் கண்டது காண வேண்டியதொன்று இல்லை. ஒரு உன்னத உணர்வு. மெய்மறந்து நின்ற அந்த வினோத ஒளியின் ரகசியத்தை கண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இதற்கு மேல் கேட்பதை நிறுத்திவிட்டு கொஞ்சம் ஓய்விடுங்கள். ஆனால் உங்கள் உள்மனம் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அந்த ரகசியத்தை இப்போதே தெரிந்து கொள்ள முயற்சியும். நீங்கள் முயற்சி செய்து உங்கள் வழிக்கு சென்று விட்டாலும் அவ்வளவுதான். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் இந்த ரகசியம் என்னவாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாமலேயே உள்மனம் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும். ஆனா போதும், நான் அது என்னவென்று உங்களுக்கு இப்போது சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்களும் ஒரு துறவி அல்ல. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், நீங்கள் எதையாவது செய்யும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் மனம் அந்த ஒலியை தேடி இருக்கும். அது உங்களை அமைதி இல்லாமல் வைத்திருக்கும். அது உங்களை தியானிக்க வைத்திருக்கும். அதுவே அந்த ஒலியின் உண்மை நோக்கம். ஜென் உண்மை சில ரகசியங்கள் சொல்லப்பட வேண்டியவை அல்ல, அவை விழிப்பதற்காக. இருந்தாலும் அந்த ஒலியின் ரகசியத்தை இப்போது சொல்லிவிடலாம். அந்த நிமிடத்தில் அவன் மெய்மறந்து நின்றான். அவனது கண்களில் கண்ணீர், மனதில் ஒளி. அவன் கண்டது அது எதுவும் காண வேண்டியதொன்றில்லை. அந்த ஒலி அவன் இதுவரை கேட்டு வந்த அனைத்திலும் இருந்தது. அது நிசப்தத்தின் இதயம். அது அவனது மூச்சு, அவனது இதயம், அவன் உள்ளத்தின் ஒலியுடன் ஒன்று. அந்த ஒலி எங்குமில்லை, அது அவனில்தான் இருந்தது. சில ரகசியங்கள் சொல்லப்பட வேண்டியவை அல்ல, அவை விழிப்பதற்காக. அந்த ஒலி, அந்த கதவு, அந்த சாவி, இவை அனைத்தும் மனதின் உருவகங்கள். சத்தம் என்பது நமது உள் அறியாமையின் மையமாகும். அதை கேட்பவன் சாதாரண தேடுபவராக இருப்பதை நிறுத்தி அங்கங்களில் அல்ல, ஆனால் நன்னிலையில் துறவியாகிறான். சத்தம் ஒரு ஒலி அல்ல, அது ஒரு விழிப்புணர்வு. நான் என்ற கரையும் சமீதியது. அந்த இளைஞன் கேட்டது அவனது காதுகள் வழியாக அல்ல, ஆனால் அவனது மனதின் அமைதியின் வழியாக. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாமும் அந்த ஒலியை தேடுகிறோம். யாராவது அதை நமக்கு வெளிப்படுத்துவார்கள் என்று நம்புகிறோம். ஆனால் அந்த ஒலியை இன்னொருவரால் சொல்ல முடியாது. அது உள்ளுக்குள் விழித்தெழ வேண்டும். சத்தமாக பேசினால் அது மறைந்துவிடும். அதை அறியக்கூடாது, அதை அனுபவிக்க வேண்டும். ஜென் வழி நான் என்ற உணர்வின் மெல்லிய வேரை அறுப்பது. நாம் நினைப்பது நான் தியானிக்கிறேன், நான் காண்கிறேன். ஆனால் அந்த நான் கரைந்தால் காண்பது மட்டுமே மீதியாகும். அந்த நிலையில்தான் அமைதி வெளிப்படுகிறது. அது பெறப்பட வேண்டியதொன்று அல்ல, அது நம்முள் எப்போதும் இருந்த ஒன்றின் வெளிப்பாடு. ஜென் ஆசான்கள் அமைதியை பற்றி பேசுவதில்லை, அவர்கள் அமைதியாக பேசுகிறார்கள். அவர்கள் வார்த்தைகளை உபயோகித்தாலும் அவற்றுக்கு இடையில் இருக்கும் மௌனமே அவர்களின் உண்மையான போதனை. அமைதி என்பது சிந்தனையின் அழிவல்ல, அது சிந்தனைக்கு அப்பால் நிகழும் உள்ளுணர்வு. அது சொல்ல முடியாதது, ஆனால் ஆழமாக உணரப்படும் ஒன்று. மனதின் இறுதியில் எந்த சத்தமும் இல்லை. மனதின் மையத்தில் மௌனம் என்பது சத்தம். அந்த அமைதியில் பிரபஞ்சம் துடிக்கிறது. அந்த அமைதியில் தியானம் பிறக்கிறது. நள்ளிரவு தட்டல் உங்களுக்கு வரும்போது அது வரும். சிலரே விழித்துக் கொண்டிருப்பார்கள். சத்தம் என்பது வெளியிலிருந்து நம்மை தட்டும் ஒன்று அல்ல, அது உள்ளே விழிக்கும் அழைப்பு. அமைதியின் இதழ்களில் சத்தம் மலரும் போது அந்த சத்தத்தின் நிழலில் நமது விழிப்பு வெளிச்சம் தெரியும். அங்கே சத்தம் மறைந்து மௌனம் பேசத் தொடங்கும். அந்த அமைதியில் நம் மனம் பசியுடன் காத்திருக்கிறது. அது ஒரு புதிய அனுபவத்திற்காக, ஒரு சிறிய நிகழ்வில் கூட தியானத்தை காணும் விழிப்புணர்விற்காக. வாருங்கள், ஒரு கப் தேநீரை பருகி தியானத்தை தொடங்க அடுத்த அத்தியாயத்துக்கு செல்வோம்.